ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு சிபிராஜ் அவர்கள் நடித்த 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இவரோட அப்பா சத்யராஜுக்கு வந்து 24 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. 1984 வந்த படம். அந்த படம் மணிவண்ணன் இயக்கியது. அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துச்சு. அந்த 24 மணி நேரம் அவருக்கு மிகப்பெரிய பேரை கொடுத்துச்சு. அவர் அடிக்கடி மேடைகளில் சொல்கிற என் கேரக்டரையே புரிஞ்சுக்கிற மாட்டேறியே அப்படிங்கிற வசனம் அந்த படத்தில் இடம்பெற்ற வசனம் தான். இந்த படத்தில் XW ராமரத்னம் அப்படிங்கிற கேரக்டரில் சத்யராஜ் நடிச்சிருப்பார். நம்ம விமர்சனம் பண்ண வந்தது 24 மணி நேரம் படத்தை பற்றி இல்லை, 10 ஹவர்ஸுங்கிற படம். எதுக்காக ஒப்பிட்டுனா 24 மணி நேரம் படம் சத்யராஜுக்கு ஒரு பெரிய பேர் கொடுத்தது மாதிரி இந்த 10 ஹவர்ஸ் படம் வந்து சிபிராஜுக்கு பெரிய ஒரு பேர் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு நல்ல பேரை கண்டிப்பாக அவர் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதற்காகத்தான் இந்த ஒப்பீடு. இந்த 10 ஹவர்ஸ் படத்தை இயக்கியிருக்கிறது இளையராஜா கலியபெருமாள் அப்படிங்கிற இயக்குனர். இந்த படம் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி காலதாமதமாக ஒரு 4 மாத காலத்திற்கு பிறகு வருடப்பிறப்பும் கழித்து ஒரு வாரத்திற்கு பிறகு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தின் கதை சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற ஒரு ஆம்னி பஸ்ஸில் ஒரு கொலை நடக்குது இரவில். ஆத்தூர் இன்ஸ்பெக்டராக இருக்க சிபிராஜ் அந்த அவர் லிமிட்டுக்குள்ளே வர்ற ஆத்தூர் இன்ஸ்பெக்டராக இருக்க சிபிராஜ் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாரு. பஸ்ஸில் ஏறி அவர் அந்த கொலையாளியை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து கதை. கதையில் நிறைய ட்விஸ்ட்டுகள் உண்டு. படத்தின் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிபிராஜுக்கு வந்து ஒரு அறிமுகம். இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியாமல் சோர்ந்து உட்கார்ற மாதிரியான ஸ்டேஜில் படம் ஆரம்பிக்குது. இவர் எப்படிப்பட்ட இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறத விளக்குறதுக்காக இன்னொரு காவலராக வர்ற கஜராஜ் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் அவரோட அப்பா, அவர் வந்து சார் நீங்களே இப்படி சோர்ந்து போய் உட்காரலாமா, நீங்களே இப்படி இருந்தால் என்ன சார், நீங்கள் மதுரையில் இருந்தப்போ ஒரு பெரிய கேஸை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க, ஒரு பெண் பற்றிய ஒரு வழக்கை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து கொடுத்து அவர் வந்து உற்சாகப்படுத்துறாரு. நீங்கள் சோர்ந்து போய் உட்காராதீங்க, நீங்கள் கிளம்புங்க சார்னு சொல்லி சொல்கிறாரு. திருப்பி அதாவது 10 மணி நேரத்துக்கு முன்பு அப்படின்னு சொல்லி ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்பு ஃப்ளாஷ்பேக்கில் அந்த கதை ஆரம்பிக்குது. முதலில் ஒரு பெண் கடத்தப்படும் வழக்காக தான் இந்த வழக்கு வருது. அந்த வழக்கு எப்படி டேன் ஆகி அந்த பஸ்ஸுக்குள்ளே உள்ள ஒரு இன்னொருத்தர் கொலை செய்யப்படுற வழக்காக மாறுது அப்படிங்கிறத வந்து இயக்குனர் விளக்கியிருக்காரு. அந்த பெண் கடத்தப்படுற வழக்கு ஓப்பனிங்கில் ஆரம்பிக்கிறது, கிளைமேக்ஸில் தான் அந்த பெண் ஏன் கடத்தப்படுறாங்கிற மாதிரி தெரிய வரும். அதற்கு நடுவில் இந்த படத்தோட கதை வந்து பஸ்ஸில் ஒரு கொலை நடக்கும், அந்த கொலைக்கு ஏன் போகுது அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் அந்த கதையோட பேட்டர்னே அப்படி மாற்றி அமைச்சு கிளைமேக்ஸ்லாம் கொண்டு வந்து இந்த கொலைக்கும் அந்த பெண் ஏன் கடத்தப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பார். படத்தோட கதையை உடனே சொல்லிட்டிங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் வந்து உடஞ்சி போயிடும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படிலாம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அதே கண்கள் அப்படிங்கிற ஒரு படம் ஏசி திருலவச்சந்தர் இயக்கத்தில் அதே கண்கள் அப்படிங்கிற ஒரு படம் ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பாக வந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். அந்த படத்தில் கிளைமேக்ஸ் தான் வந்து மெயின் ட்விஸ்ட்டே. அந்த கிளைமேக்ஸ் வந்து சொல்லிட வேண்டாம்னு சொல்லி ஓப்பனிங்லேயே வந்து மேஜர் சுந்தரராஜன் வந்து சொல்லியிருப்பார். அதாவது மேஜர் சுந்தரராஜனோட வாய்ஸில் இந்த படத்தின் பாருங்கள், ரசியுங்கள், ஆனால் இந்த படத்தின் கதையை வேறு யாருக்கும் சொல்லிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த மாதிரி இப்போ இந்த காலத்தில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது கேட்டால் அது கேள்விக்குறியான விஷயம்தான். இருந்தாலும் அடுத்த விடம் சொன்னால் அந்த படத்தோட வந்து இந்த ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து உடஞ்சி போயிடும். யார் இந்த கொலை பண்ணுறா அந்த கொலையாளிங்கிறது வந்து உடஞ்சி போயிடும். இந்த படத்தை வந்து ரொம்ப பரபரப்பாக கொண்டு போயிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இசையமைப்பாளர் சுந்தரமூர்த்தி KS அப்படிங்கிறவர் தான் ரொம்ப பரபரப்பாக கொண்டு போயிருக்காரு. படத்தில் பாடல்களே இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். பாட்டு வைக்கிறேங்கிற பேரில் ஏதாவது பாட்டு கண்ட பாட்டையும் வச்சு படத்தை சொதப்பாமல் பாடல்களே இல்லாமல் இப்போ படத்தை எடுத்திருக்காங்க. குறைந்த அளவு, அது மாதிரி வளவலாம் ரொம்ப நேரம் இருக்காமல் குறைந்த அளவு காட்சிகள் தான். எடிட்டர் வந்து எல்லாத்தையும் வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டார். தேவையில்லாத காட்சிகள்லாம் வெட்டி தூக்கி எறிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை அவ்வளோதான் காட்சிகள் எடுத்தாங்களான்னு சொல்லி தெரியல. ரொம்ப சுருக்கமான ஒரு படம் தான். மற்றவரையில் எந்த இடத்திலும் போர் அடிக்காதவாறு படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் இளையராஜா கலியபெருமாள். இந்த படத்தில் வந்து இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டெரராகவே படம் போகுது. அதாவது படத்தில் கதாபாத்திரங்கள் எல்லாருமே ரொம்ப சீரியஸாகவே இருக்காங்க. கலகலப்புக்காக விஜய் டிவி புகழ் குரேசி, பழைய ஜோக் தங்கதுரை இவங்கெல்லாம் வர்றாங்க. இருந்தாலும் பெரிய கலகலப்பு இல்லை. படம் சீரியஸாகவே தான் போகுது. ரொம்ப டெரராகவே அப்படி பார்வையாளர்கள் வச்சுருக்க மாதிரி ரொம்ப சீரியஸாகவே படத்தை கொண்டு போயிருக்காரு இயக்குனர் இளையராஜா கலியபெருமாள். சிபிராஜும் வந்து தான் ஏற்ற அந்த இன்ஸ்பெக்டர் இடத்துக்கு வந்து ஒரு கணக்கச்சிதமாக பொருந்திருக்காரு. அவங்க அப்பா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு படத்தில் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த மாதிரி ரொம்ப சீரியஸாகவே உடல் மொழியை வைத்துக்கொண்டு அந்த மாதிரி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு சிபிராஜ். கிளைமேக்ஸில் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரொம்ப ஒரு விறுவிறுப்பாகவே படம் போய்கிட்டு இருக்கு. வந்து சீக்கிரத்துலேயே வந்து இன்டர்வல் விட்டாங்க. 1 ஹவர்லேயே படம் இன்டர்வல் விட்டாங்க. ஏன்னா சீக்கிரமே இன்டர்வல் விட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு சரி பரவாயில்ல சின்ன படமாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தோடனே படம் உடனே போட்டாங்க. திருப்பி வந்து ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து சிபிராஜ் வந்து அவரோட கூடவே வர்ற காவலரான கஜராஜ்கிட்ட இந்த கேஸில் கொலையாளி யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லவுமே நமக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் இன்டர்வல் விட்டு திருப்பி படம் ஆரம்பித்தாங்க. படமே 1.5 மணி நேரம், ஒரு 1.25 மணி நேரம் படம் இருந்தால் பெருசாக ரசிக்க மாட்டாங்க. அதுவும் டக்குன்னு
கொலையாளியை சொல்லி முடிச்சுட்டா ரொம்ப புசுக்குன்னு போனது மாதிரி போயிருமே படம்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல வேணாம். அதுக்கு மேலேயே நிறையா ட்விஸ்ட் வச்சுருந்தார். அதுக்கு பின்னாடி ஒரு 1/2 மணி நேரம் படம் ஓடியது. அதுக்கு பின்னாடி நிறைய ட்விஸ்ட் வச்சுருந்தார் படத்தில். யார் கொலையாளி, எதுக்காக கொலை பண்ணுறாங்க, அடுத்தடுத்த கொலைகள் பண்ணுறாங்க, என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, கிளைமேக்ஸில் அந்த கொலையை எதுக்கு பண்ணுறாரு, இந்த கொலையை பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னங்கிறதுக்கு பின்னாடி ஒரு தேர்தல் காரணம் சொல்லப்படுது. அதுதான் வந்து படத்தில் கதையாக கிளைமேக்ஸில் சொல்லப்படுது. படத்தின் வில்லனாக வந்து கிளைமேக்ஸ் வரை யாருன்னே தெரியாமல் கிளைமேக்ஸில் தான் வந்து வில்லன் யாருங்கிறத கொண்டு வந்து முடிச்சிருக்காரு. வில்லனா அந்த ஏஆர் முருகதாஸ் அவரோட தம்பி திலீபன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ஏற்கனவே வத்திக்குச்சி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தார். அப்புறம் சின்ன சின்ன படங்கள் நடிச்சிருந்தார். இப்போ சமீபத்தில் கூட ஏதோ படத்தில் வில்லனாக நடித்த ஞாபகம் எனக்கு இருக்குது. என்ன படம் ஞாபகம் இல்லை. இந்த படத்தில் அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸில் தான் வந்து அவர் தான் வில்லன்கிறது தெரிய வரும். திரைக்கதை எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் கொலை பஸ்ஸுக்குள்ளே வந்து ஒரு கொலை நடக்குது. கொலையை ஒருத்தர் செய்கிறாரு. ஆனால் பஸ்ஸுக்குள்ளே அவ்வளோ பேர் கூடியிருக்கிற பஸ்ஸுக்குள்ளே அந்த கொலையை அவர் எப்படி செய்ய முடியுங்கிறது வந்து எனக்கு ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது அந்த இடத்துல மட்டும் இயக்குனர் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்து கரெக்டாக செதுக்கியிருக்காரு. எதுக்கும் சந்தேகம் வராதபடி, எந்த குழப்பமும் வராதபடி செதுக்கியிருக்காரு. கிளைமேக்ஸில் அந்த பஸ்ஸுக்குள்ளே அந்த கொலை நடக்குது. பஸ்ஸுக்குள்ளே தான் அந்த கொலை நடக்குது. அந்த பஸ்ஸுக்குள்ளே எப்படி அவ்வளவு பயணிகளுக்கு மத்தியில் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவில் எப்படி இந்த கொலை பண்ண முடியும், அவ்வளோ பெரிய கொலை செய்ய முடியுங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸாக எனக்கு தோணுது. மற்றபடி படத்தை இயக்கியிருக்கும் விதம் மிக அருமை, மிக நேர்த்தியாக இயக்கியிருக்காரு இயக்குனர் இளையராஜா கலைபெருமாள். இப்படத்தில் கதாநாயகி யாரும் இல்லாத ஒரு பெரிய ஒரு ஆறுதலுக்குரிய ஒரு நல்ல செய்தினா, கதாநாயகி இருந்தால் அவங்களுக்காக ஒரு டூயட் வைக்கணும், சில தேவையில்லாத காட்சிகள்லாம் சேர்க்கணும். கதாநாயகி யாரும் கிடையாது. சிபிராஜுக்கு அடுத்தபடியாக நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறது கஜராஜ். அவர் நிறைய சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வந்து போகுது. ஆடுகளம் முருகதாஸ் அவர் பஸ்ஸோட கண்டக்டர் மாதிரி அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் வர்றாரு. இப்படி பலவிதமான கதாபாத்திரங்கள் படத்தில் வந்து போகுது. ஒரு நியூஸ் வாசிப்பாளர் சுஜாதான்னு நினைக்கிறேன் அவங்க பேர், இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க அஜய் ரத்னம், இப்படி பல கதாபாத்திரங்கள் படத்தில் வந்து போகுது. ஆனால் எந்த கதாபாத்திரங்களும் பெரிதாக கவரவில்லை. கவர்ந்த கதாபாத்திரங்கள்லாம் சிபிராஜ், கஜராஜ், கிளைமேக்ஸில் வர வில்லன் கதாபாத்திரம். மற்ற கதாபாத்திரங்கள் பெரிதாக கவரலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இசையமைப்பாளர் சுந்தரமூர்த்தி, அவர் இசையமைப்பில் தன் பங்கை சரியாக செலுத்தியிருக்காரு. நல்லா மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் வேறு லெவலில் கலக்கியிருக்காரு. ஓப்பனிங்லேருந்தே அந்த பிஜிஎம் ஸ்பீடாகவே நகருது. ரொம்ப ஸ்பீடாக வேகமாகவே போகிற மாதிரி இருக்குது. படத்தில் ஸ்லோவான காட்சிகள் எதுவும் இருந்தாலும் இந்த பிஜிஎம் வந்து ரொம்ப ஸ்பீடாக அந்த படத்தை வந்து டேர்ன் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்குது. இந்த ஆம்னி பஸ்ஸில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, ஆம்னி பஸ்ஸுகளில் இரவு நேரங்களில் வர பஸ்களில் சில பேருந்துகள், எல்லா ஆம்னி பஸ்ஸுகளும் அப்படி இல்லாட்டாலும் ஒரு சில ஆம்னி பேருந்துகளில் என்னென்ன மாதிரியான தவறுகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து லைட்டாக வந்து சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த திரைப்படம் சிபிராஜுக்கு. கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான திரைப்படம் இந்த திரைப்படம். நன்றி, வணக்கம்.